Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. We welcome you all to the online Sunday service. இந்த ஆன்லைன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Let us begin the service with the word of prayer. இந்த ஆராதனையை ஒரு ஜெபம் மூலமாக நாம் ஆரம்பிப்போம். Let us pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you for this wonderful day. எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, for bringing us into your presence this morning. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீர் எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி. We pray, Holy Spirit, that you will take control of everything that is going to happen today. இந்த நாளிலே நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய ஆளுகையின் கீழாய் நீர் கொண்டு வந்து நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். We commit all the songs, worship and your word to your hands. எல்லா பாடல், ஆராதனை, வார்த்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். We pray that you will lead us. நீர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your name be glorified through us. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. We pray for all those who are watching this online Sunday service. இந்த ஆன்லைன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காண்கிற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will bless them and continue to lead them. நீர் அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் அவர்களை நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you all glory, all honor and praise. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Amen. Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, hero of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. My story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I in my Savior am happy and
goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடல் செய்தீர்,
துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாடல் செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் அதிசயமாய் அற்புதமாய் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துவார். இந்த நாளிலே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் துதிப்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அவரை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று யோபு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் ஏற்ற காலத்திலே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். என்னுடைய நம்பிக்கையே ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே
உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, என் நம்பிக்கையே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுமா, நான் ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் மேல் கிருபை பாராட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தரை நீ நம்பி இருக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் நம்பும் காரியம் வரும் என்று அவரால் பெற்றுக்கொள்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் நம்பும் காரியம் அவரால் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறபடியால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் கிரியைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருந்து அவர் செய்கிற தேவனாய் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு போதும் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே, நீர் மாத்திரமே
ஆண்டவரே எனக்கு போதும். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, யெகோவா ஈரையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுமா, யெகோவா ஷம்மா, ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுமா, நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோயி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். உன்னுடைய யெகோவா ஷம்மாவாய், ஹல்லேலூயா, என் கூட இருக்கிற தேவன். ஓ, என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுமா, நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியாய் நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஓ நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, யெகோவா ஷம்மாவாய், எங்களோடு இருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, யெகோவா ஈரையாய்
எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் நீர் இருக்கிறீர். எகோவா ஷாலோமாய், எங்களுடைய சமாதானம் ஆண்டவரே நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எங்களோடு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து எகோவா ஷாலோமாய், எகோவா ஈரேயாய், எகோவா ஷம்மாவாய் நீர் கூட இருந்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே எல்லா துதியும் கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today's reading of the psalm is taken from Psalm chapter 91. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him I will trust. Surely He shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. He shall cover you with His feathers, and under His wings you shall take refuge. His truth shall be your shield and buckler. You shall not be afraid of the terror by night, nor of the arrow that flies by day, nor of the pestilence that walks in darkness, nor of the destruction that lays waste at noonday. 1,000 may fall at your side, and 10,000 at your right hand, but it shall not come near you. Only with your eyes shall you look and see the reward of the wicked. Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your dwelling place, no evil shall befall you, nor shall any plague come near your dwelling. For He shall give His angels charge over you to keep you in all your ways. In their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. You shall tread upon the lion and the cobra, the young lion and the serpent you shall trample underfoot. Because He has set His love upon me, therefore I will deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. In this psalm, we see the psalmist takes us through different evils and troubles in life. He covers every trouble that anyone can face. We see him that he takes us through the trouble and evils that happen during the day and the ones that happen during the night. There is a promise of God for that. And we see that he takes us through troubles that happen because of natural calamity or because of some disease and plague. And there he gives God's promise to us. And we see him taking us through different evils that come because of enemies or even because of animals. But for every situation and for every trouble that anyone can face, one thing we know for sure is that there is God's promise. And above all, God is with us when we go through each of these troubles. So in our lives, we don't have to be anxious about anything because God's promise is with us in all situations, and God is with us in our lives. And there is promise after promise which in this passage we see, and everything leads up to the last verse and the ultimate goal and the ultimate promise, where God says that He will satisfy us with long life and He will show us His salvation. And that's the ultimate promise today that we can get when we put our trust and faith in Jesus, that He gives us eternal life and He gives us His salvation and He saves us from all our sins and from all sorrows. May the Lord bless you. Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. Before we get into God's word, we would like to make an announcement.
தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். Those who have not subscribed to our YouTube channel, we request you to subscribe to our YouTube channel. எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாவரும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். The name of our YouTube channel is Victory Christian Assembly. எங்களுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் விக்டரி கிறிஸ்டியன் அசெம்பிளி. When you go to YouTube, if you just type Victory Christian Assembly, you will see a church logo with cross symbol in it. நீங்கள் யூடியூபுக்குள்ளாக சென்று விக்டரி கிறிஸ்டியன் அசெம்பிளி என்று சொல்லி நீங்கள் தட்டிச்சு டைப் செய்து பார்க்கும் பொழுது அப்பொழுது எங்களுடைய சேனல் வரும். எங்களுடைய சேனலின் லோகோ ஒரு சிலுவை உள்ள ஒரு லோகோவாக இருக்கும். So when you enter our YouTube channel, you will see a menu named subscribe. அப்படியாக நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது சப்ஸ்கிரைப் என்று சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். You just have to click on it. அதை நீங்கள் தட்டிவிட வேண்டியதுதான். Now we will get into God's word. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். Let us have a word of prayer. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். We pray that you will speak to us. நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Your word gives life and it directs our path. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தருகிறது, எங்களுக்கு பாதை காண்பிக்கிறது. We pray for all the viewers who are watching this service. இந்த ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற எல்லா பார்வையாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will speak to each one of them. அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We humble ourselves before you. உமக்கு முன்பாக எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். Let your name be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Let us look into God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். Today I'm going to speak on the sermon titled Jesus, our anchor of hope. இந்த நாளிலும் கூட இயேசு நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் என்கிற தலைப்பிலே என்னுடைய பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். Today we live in a world where things are not favorable to us. நமக்கு காரியங்கள் சாதகமா இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். For some people things are favorable to them. சில ஜனங்களுக்கு காரியங்கள் சாதகமாக அவர்களுக்கு இருக்கிறது. People face trials and live in dilemma as to how things will turn up in the coming days and months. வருகிற நாட்களிலும் வருகிற மாதங்களிலும் காரியங்கள் எப்படியாக முடியுமோ என்கிற ஒரு சோதனையிலும் ஒரு குழப்பத்திலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We are living in unpredictable times. எந்த காரியத்தையும் நாம் கணக்கு போட்டு பார்க்க கூடாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People are getting into a situation believing that they will see some good results in near future. வருகிற காலத்திலே ஏதாவது ஒரு நன்மையான காரியம் வந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜனங்கள் வாழ்கிறார்கள். But when the actual time comes, things do not happen the way they expected. ஆனாலோ அந்த நேரம் வரும் பொழுது அவர்கள் விரும்புகிறபடி நல்ல காரியம் ஒன்று நடக்காமல் போய்விடுகிறது. Businessmen and investors are facing challenges and they are uncertain of their businesses. வியாபாரிகளும் முதலீட்டாளர்களும் அவர்களுடைய வியாபாரத்திலும் அவர்களுடைய வியாபார காரியங்களிலும் எந்த ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். We see people living in uncertainty. ஜனங்கள் ஒரு நிச்சயமில்லாத ஒரு காலத்திலே ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். There are so many things that are changing in this world. இந்த உலகத்திலே अनेक காரியங்கள் மாறிக்கொண்டே போகிறது. But there is one God who does not change. ஆனாலோ மாறாத ஒரு தேவன் உண்டு. The Lord has proved himself faithful to his people. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். Regardless of how the situation looks like around us, we can put our hope in the Lord Jesus Christ. நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் அது எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்முடைய நம்பிக்கை வைக்க முடியும். He is the anchor of hope. அவரே நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார். Let us look at Romans chapter 15 and verse 13. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன்
விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Here we see Apostle Paul making a prayer where he wants the believers to experience the work of the Holy Spirit in their lives. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். Apostle Paul is encouraging them to put their trust in the Lord so that their faith in God will lead them to experience hope, joy and peace in their lives. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் பலப்படுங்கள், அப்பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார். This verse tells us when one puts his trust in the Lord, he can experience joy and peace regardless of any situation. சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு விசுவாசி கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. We will go into that overflowing experience when we allow the Holy Spirit to work in our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கும் பொழுது நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தை நாம் அனுபவிப்போம். Our continuous trust in God will enable us to build our faith in Him. தொடர்ந்து கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைத்துக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அது கட்டப்படும். It takes us to a place where we will not lose our hope in God. தேவனிடத்திலே வைத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து போகாத ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் அது சேர்க்கும். It takes us to a place where we attain assurance that the Lord is in complete control over us and nothing will happen without His knowledge and His purposes. கர்த்தருடைய அறிவுக்கு எட்டாமலும் கர்த்தர் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது என்கிற ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் அப்பொழுது நமக்கு உண்டாகும். In the Bible, hope is the confident expectation of what God has promised. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் கர்த்தரிடத்திலே எதை குறித்து நாம் விசுவாசித்திருக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் உறுதியாக அந்த நம்பிக்கை காணப்படுகிறது. Hope stresses on two things. நம்பிக்கை இரண்டு காரியத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. Futurity and invisibility. எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவம் காணக்கூடாது இருக்கிற காரியங்கள். It deals with things we can't see but we hope that it will happen one day. நம்மாலே காணக்கூடாத காரியங்களை அது கையாளுகிறது, ஆனாலும் ஒரு நாளிலே அதை நாம் காண்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. When we see, what we see is not hope, but when we hope for what we do not see with perseverance, we eagerly wait for it. நாம் காண்கிறதல்ல நம்பிக்கை, காணாமல் தொடர்ச்சியாக அதை நாம் வாஞ்சித்து தேடுகிறதே அது நம்பிக்கை. Therefore, hope enables us to see what we have been eagerly waiting for. ஆக நம்பிக்கை என்கிறது எதை குறித்து நாம் ஆசையாய் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை காண நமக்கு உதவி செய்கிறது. First, முதலாவதாக Jesus is our only source of hope. இயேசு மாத்திரமே நமக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார். In Romans chapter 15 and verse 13, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே Paul mentions God, the Lord Jesus Christ, as the source of hope. தேவனே நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். Now let us look at Romans chapter 15 and verse 5. In Tamil Bible it is Romans 15 and verse 6. ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. Here we see the author describing God as the God of perseverance and encouragement. இந்த இடத்திலே இந்த நிருபத்தின் ஆக்கியோன் தேவனே இந்த பொறுமையை ஆறுதலை அளிக்கிறவர் என்று சொல்லி அங்கு காண்பிக்கிறார். If we lack hope, the first person we should look for is God, who is the source of true hope. நம்மிடத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குமானால்
நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? எல்லா நம்பிக்கைக்கும் ஆதாரமா இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். The hope that God offers us is true hope. தேவன் தருகிற நம்பிக்கையே மெய்யான நம்பிக்கை. Hope that is real and certain. அந்த நம்பிக்கை உண்மையானது, அது நிச்சயமானது. What we see in this world is uncertainty. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன? உறுதி இல்லாத ஒரு நிலை. It may happen or it may not happen. அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். This is the hope we get from this world. இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது. This is the hope we get from others. மற்றவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நிச்சயமில்லாத நம்பிக்கை அது. But the hope that God gives is always certain and unchanging. ஆனாலோ தேவன் கொடுக்கிற நம்பிக்கை அது நிச்சயமானதும் அது மாறாததுமாய் இருக்கிறது. Biblical hope is certain because it rests on God's promises. வேதாகமத்தின் நம்பிக்கை அது நிச்சயமானது, காரணம் அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே காணப்படுகிறது. Before Jesus came into this world, people were living in hopelessness. இயேசுவானவர் இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு முன்பாக ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். There were some people who were eagerly waiting for the promised Messiah. வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவுக்காக சில ஜனங்கள் ஆவலோடு கூட காத்திருந்தார்கள். When Jesus came into this world, people found a sense of hope and comfort in the Lord Jesus Christ. இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜனங்கள் ஆறுதலையும் நம்பிக்கையும் அடைந்தார்கள். Whoever believed in the Lord Jesus Christ witnessed and also experienced miracles and deliverance in their body, mind and soul and spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஒரு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். In today's world, people are waiting to see a change in their life situations. இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை காண விரும்புகிறார்கள். People are expecting good things to happen in their family. தங்களுடைய குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். They want to see a blessing in their family. அவருடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறார்கள். They are searching for hope in hopeless situations. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். They want to see a breakthrough in relationships, in jobs and in families. உறவு முறைகளிலும் குடும்பங்களிலும் வேலைகளிலும் ஒரு வெற்றியை காண அவர்கள் விரும்புகிறார்கள். Today we should know that our Lord Jesus Christ is the source of hope. இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் நம்பிக்கையின் அங்குரமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is able to lead us even in difficult times. கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். In this world there is no hope without Jesus. இந்த உலகத்திலே இயேசு இல்லாமல் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. How can we receive hope from the Lord? கர்த்தரிடத்திலிருந்து நாம் நம்பிக்கை எப்படி பெற்றுக்கொள்வது? It happens when we begin to exercise our faith in God. தேவனிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். It happens when we believe that our God is in control of our lives and He is able to lead us regardless of any situation. சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்றும் நம்முடைய வாழ்க்கையை அவரே ஆளுகை செய்கிறார் என்பதையும் நாம் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அப்படி ஆகிறது. In the Old Testament we read about Elijah who met a widow at a place called Zarephath. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே எலியா என்கிற தீர்க்கதரிசி ஒரு விதவியை, சாரபாத் விதவியை அவள் சந்தித்தார். The widow told Elijah that she only had a handful of flour and a little oil in a jug. அந்த விதவி சொன்னால் என்னிடத்திலே கையளவு மாவும் ஒரு ஜாடி எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது என்று சொன்னாள். With this she had to eat and also share the meal with her son. அதை வைத்துக்கொண்டு அவளும் சாப்பிட வேண்டும், தன்னுடைய மகனுக்கும் அதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. But Elijah, the man of God, spoke words of hope and faith in the midst of a desperate and troubled situation. மிகவும் கடினமான ஒரு வியாகுலமான ஒரு சூழ்நிலை இருந்த அந்த விதவினிடத்திலே தேவ மனுஷனாகிய எலியா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவன் சொன்னான். What did Elijah, the man of God, say to the widow? எலியா அந்த தேவ மனுஷன் அந்த விதவினிடத்திலே சொன்ன காரியம் என்ன? Do not be afraid. நீ பயப்படாதே. The jar of flour will not be used up and the jug of oil will not run dry. உன்னிடத்தில் இருக்கிற மாவு குறைந்து போகாது, அந்த எண்ணெயும் குறைந்து போகாது என்று சொன்னான். The man of God spoke words of hope and faith over the situation of that widow.
அந்த விதையினுடைய சூழ்நிலைக்கு மேலாக அந்த தேவ மனுஷன் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசினான். Words which came out of the man of God began to work in the household of that widow. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த விதையின் வீட்டுக்குள்ளாக கிரியை செய்ய தொடங்கிற்று. The situation began to change and she witnessed a great miracle in her house. அந்த சூழ்நிலைகள் மாறி போனது. அவளுடைய வீட்டிலே ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை அவள் காண முடிந்தது. Let us believe that our God is in control no matter what the situation is and how it looks like. காரியங்கள் எப்படி காணப்பட்டாலும் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நம்முடைய தேவன் சர்வத்தையும் ஆண்டு ஆளுகை செய்கிறார். சகலமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். The Lord is able to change the situation in a fraction of seconds. ஒரு கன நொடி பொழுதிலே சூழ்நிலைகளை காரியங்களை அவராலே மாற்றி அமைக்க முடியும். The Lord is able to change the situation within the short period of time. மிகவும் குறுகின காலத்துக்குள்ளாக காரியங்களை அவராலே மாற்றி அமைக்க முடியும். Our God is the source of hope. நம்முடைய தேவனே அவர் நம்பிக்கையின் ஊற்றாயிருக்கிறார். The anchor of our soul. நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறார். Hope that is unseen is hope. காணக்கூடாது இருக்கிறதே நம்பிக்கை. When we eagerly wait for it, we will witness it. ஆர்வத்தோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது அதை நாம் காண்போம். In the New Testament, புதிய உடன்படிக்கையின் காலத்திலே we read about a woman who was bleeding for 12 years. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். She had hope in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. She believed that if I somehow made my way through the crowd and touched the hem of Jesus' garment, I would be healed. இந்த கும்பலுக்குள்ளாக உட்பிரவேசித்து எப்படியாகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை நான் தொட்டுவிட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. Her hope and faith in the Lord Jesus Christ enabled her to see a miracle in her body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கை அவள் சரீரத்திலே ஒரு அற்புதத்தை அவள் காண உதவிற்று. The bleeding stopped and she was made whole. அந்த இரத்தப்போக்கு நின்று போனது, அவள் சுகமடைந்தாள். Our hope and faith in the Lord Jesus Christ will not disappoint us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்முடைய நம்பிக்கை அது ஒருபொழுதும் நம்மை ஏமாற்றத்துக்குள் தள்ள போடாது. Let us look at Romans chapter 5 and verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Hallelujah. ஹல்லேலூயா. Hope does not disappoint us. நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Because God's love has been poured out into our hearts through the Holy Spirit. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது. We should know that the Holy Spirit who lives within us plays an important role in our lives. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு செயலை செய்கிறவராக அவர் இருக்கிறார். Here in this verse we see the role of the Holy Spirit. இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நாம் பார்க்கிறோம். The work of the Holy Spirit is to work in our lives. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறது அவருடைய செயல்பாடாக இருக்கிறது. He leads us, he comforts us and he encourages us. அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், அவரே நமக்கு வழி காண்பிக்கிறார். His role is to work in the lives of the people who put their trust and hope in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்கிறவர்களை வழி நடத்துவது அவருடைய வேலையாக இருக்கிறது. Therefore we will not be put to shame because we are led and guarded by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டு அவரால் நாம் காக்கப்படுகிறபடினாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. Today our situation may tell us that it is not possible. இந்த நாளிலே ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இது கூடாது என்று சொல்லக்கூடும். People may tell us it is impossible. ஜனங்கள் ஒருவேளை சொல்லுவார்கள் இது கூடாத காரியம் என்று. We may think, how will this be possible? நாம் ஒருவேளை யோசிக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி. Can God turn around the situation? தேவனால் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியுமா? What is impossible with man is possible
with God. மனுஷனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும். But we have to see what God wants to tell us. ஆனாலோ தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் காண வேண்டும். What is the Lord's word concerning my life and my family? என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் தேவனுடைய திட்டம் என்ன? What is the Lord's word concerning my situation? என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? We may have certain plans in our minds. நம்முடைய மனதிலே ஒருவேளை சில திட்டங்கள் நாம் வைத்திருக்கலாம். But let us remember that God's plans are greater than ours. ஆனால் ஒரு காரியத்திலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டம் நம்முடைய திட்டத்தை காட்டிலும் அது மேலானது. His ways are higher than our ways. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் அது மேலானது. Those who place their hope in God and His promises will find hope in hopelessness. தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசத்தை வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகும். Those who put their trust in God and His promises will see great results. தேவனிடத்திலே நம்பிக்கையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே விசுவாசத்தையும் வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு நன்மை உண்டாகும். Let us remember that Jesus is our source of hope. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கிறார். Let us not look at our situations. நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Let us look at the God of hope, who is our Lord Jesus Christ. நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். Let us place everything before God and commit our ways to Him. எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நாம் வைத்து நம்முடைய வழிகளை எல்லாம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. When we put our trust in Him and begin to exercise our faith in the Lord Jesus Christ, நாம் நம்முடைய நம்பிக்கையை அவரிடத்திலே வைத்து நம்முடைய விசுவாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வைக்கும் பொழுது the Holy Spirit will start working in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கி விடுவார். The Holy Spirit will start working in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கி விடுவார். The Holy Spirit who is in you is greater. உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் பெரியவர். Is greater than anything else in this world. இந்த உலகத்திலே இருக்கிற எதை காட்டிலும் அவர் பெரியவர். Second, இரண்டாவதாக hope will bring joy and peace through the power of the Holy Spirit. நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். Let us go back to Romans chapter 15 and verse 13. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் போருவோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Apostle Paul prays that the God of hope will fill you with all joy and peace so that you will abound in hope. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறான். You will abound in hope. நீங்கள் நம்பிக்கையிலே பெருகுவீர்கள். He says God of hope will fill you with all joy and peace. அவர் சொல்லுகிறார் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. He is able and evil. அவராலே கூடும், அவர் அப்படியே செய்வார். There is no reason to doubt. நீங்கள் சந்தேகப்பட ஒரு காரணமும் கிடையாது. Paul's desire is to see God's children being filled with joy and peace. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பம். In Galatians 5 we read about the fruits of the Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Both joy and peace are listed as part of the fruits that the Holy Spirit produces in the life of a believer who walks in the Spirit. ஒரு விசுவாசி ஆவியிலே நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற ஆவியின் கனிகளிலே இந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. I would like to raise a question here. இப்பொழுது ஒரு கேள்வியை உங்களிடத்தில் நான் எழுப்ப விரும்புகிறேன். How can God's child experience peace and joy amidst
hopelessness. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளை எப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும்? How can God's child experience peace and joy amidst anxiety and sorrow? கவலையும் பதற்றமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு தேவ பிள்ளை எப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும்? A person who walks in the spirit does not look at the situation in which he lives. ஆவியிலே நடக்கிற ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை சார்ந்து அவன் வாழ மாட்டான். The person who walks in the spirit gets not carried away by the things that happen around him. ஆவியிலே நடக்கிற ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை கண்டு அது நிமித்தம் பாதிக்கப்படாதிருப்பான். His eyes and heart are fixed on Jesus. அவனுடைய கண்களும் அவனுடைய இருதயமும் இயேசுவின் மீது அது பதிந்திருக்கும். He puts his trust completely in God. அவன் தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாக தேவன் மீது வைத்திருப்பான். On God alone. தேவன் மீது மாத்திரமே. A person who walks in the flesh can easily be distracted by the things that surround him. ஆனாலும் மாம்சத்திலே நடக்கிற ஒரு மனிதன் தன்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்களினாலே மிகவும் எளிதாக பாதிப்பு அடைய முடியும். Thus he fails to experience joy and comfort and peace in his walk with God. அது நிமித்தம் தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்திலே கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் அனுபவிக்காமல் போய்விடுவான். His relationship with God is not stronger and deeper. அவன் தேவனிடத்திலே வைத்திருக்கிற அந்த உறவு அது பலனடைந்து ஆழமாக இல்லாமல் போய்விடுகிறது. But a person who walks in the spirit will go deeper and stronger in his walk with God. ஆனாலும் ஆவிலே நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவிலே அவன் ஆழமாக அவன் உட்புகுந்து ஒரு பலனுள்ள ஒரு உறவை அவன் கட்டமைப்பான். So this tells us how we should walk with the Lord. ஆக இது நாம் கர்த்தரோடு கூட எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. God has filled us with his spirit. தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். We should be led by the Spirit of God. நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். When we walk in the Spirit of God, God directs our path. நாம் ஆவியிலே நடக்கும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்துவார். Let us look at 2 Corinthians chapter 6 and verse 10. நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலவிதம் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். Hallelujah. Hallelujah. Here we see Apostle Paul facing many hardships and sufferings in his life. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக இக்கட்டுகளையும் போராட்டங்களையும் அவன் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். He faced many trials in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை சோதனைகளை அவன் கண்டான். He experienced sorrow, hardships and trial. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கவலை, துக்கங்கள், அநேக போராட்டங்களை அவன் சந்தித்தான். He never considered them as an issue. ஆனாலும் அவைகளெல்லாம் ஒரு பொருட்டாக அவன் நினைக்கவே இல்லை. He did not allow such situations to discourage him. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவன் தன்னை அத்தரியப்படுத்த விடாதிருந்தான். He kept growing in the Lord. அவன் கர்த்தருக்குள்ளே வளருகிறவனாய் இருந்தான். He kept moving forward in the Lord. அவன் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக முன்னேறி செல்கிறவனாக இருந்தான். He kept doing the work of the Lord. அவன் கர்த்தருடைய கிரியைகளை தொடர்ந்து செய்கிறவனாக இருந்தான். He kept seeking the face of the Lord. அவன் தொடர்ந்து கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவனாக இருந்தான். Apostle Paul kept serving the Lord gladly. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை மிகவும் சந்தோஷமாக அவருக்கு பணிவிடை செய்து ஊழியம் செய்தான். Nothing could shake his faith in God. தேவன் மீது வைத்திருந்த அவருடைய விசுவாசத்தை ஒன்றும் அசைக்க முடியவில்லை. That's why Apostle Paul could say in Romans chapter 8 and verse 38. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறான். 36 39 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. Who shall separate us from the love of God?
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. Neither trouble nor hardship, neither of these things shall separate me from the love of God. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ இவைகள் ஒன்றும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கலாகாது. Paul demonstrated his hope and faith in the Lord amidst his difficulties. தன்னுடைய கடினமான ஒரு சூழ்நிலையிலும் தேவன் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கையை அங்கு அவன் வெளிப்படுத்துகிறான். He never lost the joy of the Lord. அவன் கர்த்தருக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷத்தை அவன் ஒருபொழுதும் இழந்து போகவே இல்லை. He never lost the peace he had with God. தேவனோடு கூட இருந்த அவனுடைய சமாதானத்தை அவன் ஒருபொழுதும் இழந்து போகவில்லை. He always thanked and praised God amidst all his challenges. எல்லா சவால் விடுகிற சூழ்நிலைகள் மத்தியிலும் அவன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தான். Although he was wrongly criticized by others, yet he was rejoicing in the Lord. மற்றவர்களாலே தவறாக அவனை ஜனங்கள் குற்றப்படுத்தினாலும் அவன் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தான். Let us learn from the life of Paul as to how we should put our trust in him regardless of our problems in life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனையின் மத்தியிலும் கூட எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் மாறாமல் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவன் தேவனோடு சமாதானமாக இருந்தானோ அப்படியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. The scripture says, God of hope will fill you with all joy and peace as you trust in him. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்பிக்கையின் தேவன் சகல சந்தோஷத்தினாலும் நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நம்மை நிரப்புவார். Let us not forget that the Lord Jesus Christ left his peace with us before leaving this earth. இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை நமக்காக விட்டு போனார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Jesus said, "Peace I leave with you, my peace I give you." இயேசு சொன்னார், நான் சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். Do not let your hearts be troubled and do not be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். What a word of encouragement. எவ்வளவு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. Jesus left his peace with us. He has left his peace with us. இயேசுவானவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு விட்டு போயிருக்கிறார். Let us look at Isaiah chapter 26 and verse 3. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். Those who put their trust in the Lord will experience peace because their minds are steadfast and fixed on the Lord Jesus Christ. கர்த்தரிடத்திலே எவர்களெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவரிடத்திலே உறுதியாய் பற்றி மனதை வைத்திருக்கிறபடினாலே பூரண சமாதானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். Our hope in God will lead us to a life filled with peace and joy. நம் நம்பிக்கை தேவனிடத்திலே நாம் வைக்கும் பொழுது அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். A man of God once said, ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னார், I believe in a physician when I put my case into that physician's hands. என்னுடைய சூழ்நிலையை நான் ஒரு மருத்துவரிடத்திலே வைக்கும் பொழுது அவரை நான் நம்புகிறேன். I believe in a lawyer when I leave my case in his hands and trust him to plead for me. என்னுடைய கேஸை நான் ஒரு வக்கீலிடத்திலே நான் ஒப்புவிக்கும் பொழுது எனக்காக அவர் வழக்காடுவார் என்று சொல்லி நான் நம்பி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். I believe in a banker when I put money into his hands and allow him to keep it on my behalf. ஒரு வங்கி மேலாளர் இடத்திலே நான் என்னுடைய பணத்தை நான் கொடுக்கும் பொழுது என் பணத்தை அவர் சரியாக கையாளுவார் என்று சொல்லி அந்த வங்கி மேலாளர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். I also believe in my Savior when I allow him to be my Savior, when I put my helpless case into his hands and trust him to do what I cannot do for myself. அப்படியே என் இரட்சகரிடத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி என் இரட்சகர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன்.
He will save me from all my troubles and anxieties. எல்லா இக்கட்டிலிருந்தும் எல்லா குழப்பத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் அவர் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். Peace that Bible talks about is not determined by circumstances. வேதம் சொல்லுகிற சமாதானம் அது சூழ்நிலைகளுக்கு ஒத்தது அல்லது அந்த சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. It is determined by the power of the Holy Spirit working in each one of us. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்ததாக அது இருக்கிறது. Even when it is stressful. அது மிகவும் நெருக்கத்தின் மத்தியிலும் கூட. Today let us be reminded of this. ஆக இதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் நினைப்பூட்டப்படுவோமாக. Our hope in God will bring peace and joy through the power of the Holy Spirit that works within us. ஆக நாம் தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வெளிப்படுகிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். The Holy Spirit dwells within our hearts and He is able to lead us in a path of peace no matter how the situation around us seem to be. நமக்குள்ளே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் அவர் நம்மை சந்தோஷமாய் சமாதானமாய் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to lead us in a path of peace no matter how the situation around us seems to be. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் சரி ஒரு சமாதான பாதையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். We will experience freedom as we put our trust in Him and fix our eyes on Him. நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைத்து நம்முடைய கண்களை அவர் மீது நாம் பதித்து வைக்கும் பொழுது அவர் நம்மை சமாதானமாய் நடத்தி செல்வார். May the Lord bless each one of us. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Let us believe that our Lord Jesus Christ is with us. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். He is in control of our lives. அவரே நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறவர். He is in control of our situation. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். Let us put our hope in the Lord Jesus Christ. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைப்போமாக. When we fix our eyes on the Lord Jesus Christ, நாம் நம்முடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பதித்து வைக்கும் பொழுது and seek Him every day, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடும் பொழுது things will begin to change. காரியங்கள் அது மாறுதலாய் முடியும். Situation will begin to change. சூழ்நிலைகள் மாறி போகும். Surely there is an end. Your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our Father, Lord, we thank you and we praise you. பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for the word this morning. இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி. We pray for all those who are watching this service. இந்த ஆராதனை கண்டு கொண்டிருக்கிற யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you know the situation. கர்த்தாவே, நீர் அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். Lord, we pray that they will put their trust in you. கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை உம் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let faith arise. விசுவாசம் ஆண்டவரே தட்டி எழுப்பப்படட்டும். Thank you, Lord, for the Holy Spirit who is working in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Let Holy Spirit begin to move in our lives. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட தொடங்குவாராக. Let Holy Spirit begin to move in the lives of your people. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய அனுமதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will take control of the situation. கர்த்தாவே, நீர் சூழ்நிலைகளை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நீர் கொண்டு வந்து நீர் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Jesus, you are the anchor of our soul. இயேசுவே, நீரே எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமாய் இருக்கிறீர். You are the source of hope. நீரே நம்பிக்கையின் ஊற்றாய் இருக்கிறீர். Lord, we put our trust in you. கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கை உம்மீது நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, Our hope is in you. எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருக்கிறது. Lord, that hope will not disappoint us. கர்த்தாவே, அந்த நம்பிக்கை எங்களை அது ஏமாற்றாது. We thank you, Lord, and praise you. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். We pray that you will begin to move
in the lives of your people. கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. We pray that you will do wonders in their lives. அவருடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let them see a breakthrough happening in their lives. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை அவர்கள் காண்பார்களாக. We thank you and we praise you. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மையே துதிக்கிறோம். We give you all glory, all honor and praise. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே We ஏறெடுக்கிறோம். thank you for what you're going to do in their lives. அவருடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய போகிறீரோ அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We give you all glory, all honor and praise. எல்லா துதி கன மகிமையையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் be with us now and forever. நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.